சமீபத்துல பாரதி ராஜா அவர்களினுடைய இழப்பு எந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே வேதனைய குடுத்தது அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சூழல்ல அவங்களுடைய தங்கை பாரதி அவர்கள் உருக்கமாக சில விஷயங்கள பேசியிருக்காங்க. அவங்க அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்றத தான் நம்ம இந்த வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குனர்கள்ல ஒருவரான பாரதி ராஜாவினுடைய மறைவு திரையுலகினரையும் ரசிகர்களையும் சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. இந்த நிலையில் தேனி அலிநகரத்தில் உள்ள குடும்ப வீட்டில் வசித்து வரக்கூடிய அவரது தங்கை பாரதி அண்ணனின் நினைவுகளை பகிர்ந்து மிகப்பெரிய அளவுல உருக்கமாக பேசியிருக்காங்க. கண்ணீர் மல்க பேசிய அவங்க, எனது அண்ணனின் இயற்பெயர் சின்னசாமி. திரைப்படத்துறைக்கு சென்ற பிறகுதான் தனது பெயரை பாரதி ராஜான்னு மாத்திக்கிட்டாரு. ஆனா வீட்ல நாங்க எல்லாருமே அவர பால்பாண்டி அப்படின்னு தான் கூப்பிடுவோம். என் மீது அளவு கடந்த பாசம் வச்சிருந்தாரு. சின்ன வயதிலேயே என்னை செல்லமாக கொஞ்சுவாரு. அதே நேரத்துல படிக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி கண்டிப்பும் பண்ணுவாரு. இப்படி இருக்கிறவருக்கு இந்த ஒரு நிலைமையா அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது ரொம்பவே வேதனையா இருக்குது அப்படின்னு அவங்களுடைய தங்கை பேசியிருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. நிறையவே நம்ம தொடர்ந்து பார்த்து வந்தோம். இயக்குனர் இமயம் அப்படின்னு மிகப்பெரிய அளவுல கொண்டாடி வந்த ஒரு ஜாம்பவான் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய அளவுல இப்படியெல்லாம் கூட நடக்குமா? இப்படியெல்லாம் கதை எழுத முடியுமான்னு நம்மளே நினைச்சு ஆராய்ஞ்சு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய வகையில தான் அவருடைய படம் இருக்கட்டும், நாடகம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, தெக்குத்தி பொண்ணுன்னு கூட ஒண்ணு வந்து இயக்கியிருந்தாரு. இந்த சூழல்ல இப்போ பாரதிராஜா அவர்களினுடைய தன்னுடைய பெற்ற பிள்ளையினுடைய அந்த ஒரு ஒரு இழப்பு, ஒரு பரிதவிப்பு அப்படின்னே சொல்லலாம். அதுதான் அவர இந்த நிலைமைக்கு உடல்நிலை ரொம்பவே மோசமான நிலைக்கு போறதுக்கு காரணமா இருந்துச்சு. அப்படி இறுதி சடங்கு செய்யும்போது கூட, அவங்களுடைய மகள் மனோஜ் அவர்களினுடைய மனைவி மற்றும் மகள்களோட ஏதோ பிரச்சனையில இருந்தாங்கன்ற மாதிரி கூட வீடியோக்கள் வெளியாச்சு. யாருக்கு எதை, எங்க, எப்ப பண்ணணும் அப்படின்றது கூட தெரியாம இருக்குன்னு பலருமே சொல்லி வந்தாங்க. இந்த சூழல்ல எல்லோராலயும் கொண்டாடப்பட்ட பாரதிராஜா அவர்கள் ஒரு கட்டத்துல தன்னுடைய மகனுடைய பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாம ஊர்ல இருக்க எல்லா நடிகர் நடிகைகளையுமே உயர்த்தி வச்சாரு. ஆனா தன்னுடைய பிள்ளைய ஒரு இயக்குனராகவோ இல்ல ஒரு நடிகராகவோ நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவருக்கு அது முடியாம போயிருச்சு. அந்த ஒரு விஷயம்தான் அவருக்கு மிகப்பெரிய அளவுல சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதுதான் ரொம்பவே அவருக்கு ஒரு மோசமான நிலைக்கு தள்ளக்கூடிய ஒரு விதமாகவும் இருந்து போச்சு. இதுவே அவருக்கு மிகப்பெரிய அளவுல சோகத்தை கொடுத்துருச்சு. அதுவே அவருடைய உடல்நிலை மோசமாகறதுக்காகவும் அதையும் தாண்டி மருத்துவமனையில இருந்தாரு அப்படின்னு பார்த்தோம். அவருடைய இழப்பு அன்னைக்கு வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனா எத்தனை பேரு அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்தப்ப கூடவே இருந்திருப்பாங்கன்றது தெரியாது. இந்த நிலையில இப்போ மனோஜ் அவர்களினுடைய மறைவு, அதே போல பாரதிராஜா அவர்களுடைய மறைவு அப்படின்னு எல்லாமே பாரதிராஜா அவர்களுடைய குடும்பத்த மிகப்பெரிய அளவுல சோகத்துல கொண்டு போய் விட்டுருக்கு. அதுலயும் அவங்களுடைய தங்கை என்னன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு பாசமா இருப்பாரு. படிக்கணும்னு ரொம்பவே கண்டிப்பாரு அப்படின்னு உருக்கமா பேசியிருக்காங்க. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.